இந்த நிலைமைகளுக்கு வந்து மோடி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் காலத்தை பலப்படுத்துவோம்ட்டார். எது நடந்தாலும் மோடி பார்த்துக்கும். பிறகு ரஜினி அதான் சொன்னார், மோடி பார்த்துக் கொள்வார். ஆமா சார், இப்ப ரஜினி அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, என்னன்னா எதுவா இருந்தாலும் மோடி பார்த்துக்குவார். அவரோட நம்ம ரஜினியோட நம்ம சேர்றோம். எதுவா இருந்தாலும் மோடி பார்த்துக்கும். ஒரு நடிகரா அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம், அது சொன்னாலும் தப்பு சொல்லலனாலும் தப்பா சார்? இப்ப அவர் வந்து ஒரு சொல்லியிருக்காரு. தப்புன்னு நான் சொன்னேன் இல்ல, நீங்க கலாய்க்கிற மாதிரி அது சர்க்காசம் இல்லம்மா, பயத்துல சொல்றேன். எனக்கு வயசா போச்சுமா, நான் சாவரத்துல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்கிறத உங்களை பார்த்தா எனக்கு அழுக வந்துட்டு இருக்குது. என்ன போறீங்க? ஒரு மால்டீவ்ஸ் அடையாளம் தெரியாத ஒரு தீவு, அது வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நிக்குது. நேபாள் நமக்கு நட்பு நாடு இல்லை, பங்களாதேஷ் நமக்கு நட்பு நாடு இல்லை. இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் யுத்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே இனம் ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்குச்சு, இன்னொன்று வந்து கேபிட்டலிசத்தை ஏற்றுக்குச்சு. தென்கொரியா கேபிட்டலிசத்தை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கம்மா. ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே இனம். உலக யுத்தத்துக்கு அவங்க ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க. உக்ரைனில் இருக்கிற மக்களுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரே இனம்தான். அவன் அங்கே அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க.